இந்த கேப்பில் வந்து இந்த இடத்துல அருமையான தம்பனையும் லதா அக்காவையும் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அப்போது எங்கள் வீட்டில் ஜெபக்குழு நடந்துடுச்சு. எங்கள் அப்பா ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க வியாழக்கிழமை. அந்த ஜெபத்தினால இவங்களெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் ஐக்கியப்படுத்தினார். அப்போது எனக்கு தம்பனை ரொம்ப நெருங்க நன்றாக மாறினார். அவரோட கூட சேர்ந்து பல வருடங்கள் பயணிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது ஒரு முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, அதிகாலையில் இங்கே வந்து ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் திருடன மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து கேட்டு பூட்டியிருக்கோம். வீட்டுக்குள்ளே போய் சாவி எடுத்து திறந்தா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி கேட்டை எகிரி குதிச்சு வெளியே வந்து செருப்பு எடுத்து தூக்கி போட்டுருவோம் முதல்ல. அப்புறமா வந்து செருப்பு போட்டுக்கிட்டு இங்கே வந்துடுவேன், நடந்தே வந்துடுவேன். பக்கத்தில் தான் எங்கள் ராமர் தான் வீடு. இங்கே வரும்போது ஓலை வீடு தான், கரண்ட்டு கிடையாது. ஒரு சின்ன விளக்கு ஒன்று. எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க, தொடச்சி அதில் கெரோசின் ஊற்றி அதை வச்சுருப்பாங்க. நான், அக்கா, அண்ணன், நாங்கள் 3 பேர் தான் ஜெபம் பண்ணுவோம். சரியாக படிக்கவும் இல்லை, வேறு எந்த திறமையும் கிடையாது. இப்படி ஒரு ஊழியக்காரனா இதே இடத்துல வந்து நான் செய்தி கொடுப்பேங்கிறதெல்லாம் ஆச்சரியமான தேவனுடைய அநாதி தீர்மானம். வெறும் ஜெபம் பண்ணுவோம். அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி விடியறதுக்குள்ளே எங்கே எழுப்பி வந்து என்னை தேடுவாங்களோன்னு சொல்லி விடியறதுக்கு முன்னால் திரும்பி எகிரி குச்சி உள்ளே போய் படுத்துடுவேன். இத்தனைக்கு எங்கள் அப்பா அம்மா பெந்தேகோஸ்து கிறிஸ்தவங்க தான். ஆனால் பயத்துக்காக இல்லை, ஜெபம் பண்ண போகிறதுனால போகாத இடம்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னமோ தெரியல, அப்படி ஒரு எனக்குள்ள ஒரு அந்த அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் கொஞ்சம் ஜெபம் பண்ண லேட்டாகி போய் எங்கள் அப்பா வந்துட்டார். இவன் இங்கே தான் போயிருப்பானோ அப்படின்னு வந்து அங்கேருந்து எட்டி பார்த்துருக்குறாரு. பார்த்தா உள்ள ஜெபம் பண்ண சத்தம் கேட்டிருக்கு. என் சத்தம் கேட்டுச்சு, என் செருப்பு வெளியில் இருந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்ட பிறகு அது எங்கடா போனேன், ஏன் சொல்லாமல் போனலாம் எனக்கு கேட்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ அப்போ இங்கே தான் வந்து போகிறான் அப்படின்னு. எங்கள் அம்மா இதை சொல்லிட்டாங்க. அப்பா என்னன்னு தெரியல, காலையில் எழுப்பி போனாருடா, எங்கே போனாருன்னு தெரியல, எங்கே வந்தாருன்னு தெரியல, என்கிட்டயும் அவர் ஒன்றுமே சொல்லலை. எங்கே அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம தான் தேடி வந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு காலம். அதுக்கு பிறகு 2002 பெங்களூருக்கு போனேன். பல இடங்கள்ல ஒழுகும் அங்கே கிண்ணம் வச்சிருவாங்க. அக்கா கிண்ணத்தை வச்சு சுட்டா தண்ணி ஊற்றும், மழை பெஞ்சிச்சுன்னா ஓலை வீட்டில். அதெல்லாம் கர்த்தர் வந்து திட்டம் வச்சிருக்கிறார், பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் வந்து ஒரு நாள் ஒரு காலம் மாறாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு, மக்களை கொடுத்துருக்கிறாரு. சிஸ்டர் இந்திரா பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்க நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இங்கே தான் அவங்க என்னை மீட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு புது ஊழியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிற 1 வருஷமா கனடா மக்கள் மத்தியில் ஆண்டு இயேசு சொல்லிக் கொடுக்குறாங்க. பெங்களூர் இருக்கிறதுனால எனக்கு கனடா தெரியும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 மக்கள் என் கண்ணப்பாளையம்ங்கிற வில்லேஜில் இருக்காங்க. நான் ஆயில்சேரில் ஊழி செஞ்சுருக்கேன். அங்கேருந்து இந்த மக்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இன்றைக்கும் வராங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கூட இருந்தாங்க. அது ஒரு 8-9 பேர் அடுத்த மாதத்தில் ஞாபகம் எடுக்க போகிறாங்க. பல ஊழியர்களை கற்று செய்கிறாரு. திரும்பி நான் பெங்களூரில் போய் ஊழியர்களை செய்கிறதுக்கு ஒரு வாசலை கற்று திறந்துருக்கிறாரு. எப்படி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. என் பேர் பால் தங்கராஜ். புதுசாக வந்திருக்கவங்க சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள்லாம் போகும். இந்த செய்திகள் போடும்போது செய்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இன்று ஒரு தகவல். அவர் டெய்லி ஒரு தகவல் சொல்லுவார். அந்த மாதிரி நானும் இன்று ஒரு தகவல், இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு செய்திக்கு போவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே இருக்கிறாரா இல்லை நமக்குள்ள இருக்கிறாரா? யோசிச்சு சொல்லுங்க. இங்க இருக்கிறாரா நமக்குள்ள இருக்கிறாரா? எங்க சபை மக்கள் என்ன ஷார்ப்பா பதில் சொல்ல தெரியுமா? எனக்குள்ள இருக்காரு. நமக்குள்ளங்கிறது வேற, எங்களுக்குள்ளங்கிறது வேற, எனக்குள்ளங்கிறது வேற. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் வாயை திறந்து இதை சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு உங்க ஒவ்வொரு தூதரும் உங்க பக்கத்தில் நிற்கிறான்.
இதெல்லாம் உண்மையா பொய்யா? இதெல்லாம் கதையா? அப்போ நான் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? நான் கேட்கறதுக்காக சொல்லணுமா? உங்க பக்கத்துல இருக்கிற தூதன் கேட்கணுமா சொல்லணுமா? இந்த தூதன் கேட்டு என்ன செய்வான் தெரியுமா? எங்க போய் சொல்லுவான்? எவ்வளவு நேரத்துல சொல்லுவான்? எவ்வளவு நேரத்துல போய் சொல்லுவான்? வாயை திறக்காதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? போய் வாயை திறக்காதவங்களை பார்த்து தூதன் டக்குன்னு போய் என்ன சொல்லுவான்? அவர் சொல்றாரு, இந்த அம்மா என்ன பண்ணல, சொல்லல. இந்த அம்மா கூட எங்களுக்கு இருக்கிற வேலைய என்ன பண்ணிடுங்க, போய் சொல்லுவான மாட்டாங்க. யோபை பத்தி பிசாசு போய் சொன்னானா? யாரை பத்தி? யோபை பத்தி யார் போய் சொன்னான்? சொன்ன சொல்லையா? சாத்தான் போய் சொன்னான். நல்லா கவனிக்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூதன். இப்போ நான் இப்போ என் பக்கத்தில் 2 தூதன் வச்சிருக்கேன். 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு தூதன் என்ன பண்ணுவான்னா, நான் என்ன செய்தி கொடுக்குறோம்லாம் கொண்டு போய் சொல்லுவான். ஒரு தூதன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா, அங்கிருந்து செய்தியை கொண்டுகிட்டே இருக்கான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் ஏனியில ஏறினாங்க. யாக்கோபுக்கு மட்டுமா? சரி, நான் நேரம் போயிடுறேன். இன்று ஒரு தகவல். சரிங்களா? போன வாரம் என்னோடய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடந்துச்சு. எனக்கு சோத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கேயும் அந்த தகவலை சொன்னேன். அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். ஒரு சின்ன சின்ன வசனம் தான், 4 வசனம் இல்லை 5 வசனம் டக்கு டக்குன்னு எழுதிக்கணும். இது செய்தி மாதிரி சொல்ல மாட்டேன், சொன்னதை திருப்பியும் சொல்ல மாட்டேன். அதனால் அந்த வசனத்தை எழுதிக்கோங்க, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நம்ம டெய்லி ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறது பழக்கம், காஃபி குடிக்கிறது பழக்கம் இல்லையா? ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஐயாமார் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அப்படிதானா? இந்த மாதிரி பல பழக்கங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சில பழக்கங்களை வந்து ஆண்டவருக்காக செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அதில் வந்து ஒரு விஷயத்தை அன்னைக்கு சொன்னேன். நம்ம வந்து நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கோம். ஆமாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருச்சு. சரிங்களா? அது வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது நீங்கள் அப்புறம் வாசிக்க. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில வசனத்தை மட்டும் நீங்கள் படிக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். டக்குன்னு எழுதிக்கோங்க, வேக வேகமாக சொல்லிட்டு போயிடுவேன், செய்திக்கு நேரம் கம்மியாக இருக்காது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லுங்க? வாசிங்க. ஏதுவாக கிருபையானது ஸ்தோத்திரத்தினாலே பெருகுமா. இப்ப கிருபை வேணும்னு சொன்னோம் இல்லையா? தினம் நமக்கு கிருபை வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் கிருபை வேணும்னு சொல்றீங்க? உங்க தூதர் பக்கத்தில் நிற்கிறான், மறந்துடாதீங்க. இருக்கானா இல்லையா? கூப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? வந்திருக்கீங்களா? அப்போ இப்போ நான் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? கிருபை வேணுமான்னு கேட்டா போடா, சொல்லிட்டா போடா, நான் கிருபை வேணும்னு சொல்லிட்டேன். ஆமாம். நல்லா சொல்லுங்க. கிருபை எதனாலே உண்டாகலாம்? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை. சரிங்களா? 2 கொரிந்தியர் 4:15. அடுத்து இந்த கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்கு எதனாலே பெறுகிறோம் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எழுதிக்கோங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்க அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். கிருபையின் மேல் கிருபை. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுது. அந்த கிருபை இயேசுடைய பரிபூர்ணத்தினால பெருகிட்டே போகும். கிருபை என்ன ஆகும்? கிருபை என்ன ஆகும்? பெருகிட்டே போகும். இந்த கிருபை பெருக 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 என்னவா மாறும் அப்படின்னா பலமாய் மாறும். சங்கீதக்காரன் சொல்றான், கிருபை பெருக பெருக அவருடைய பரிபூர்ணத்தினால நீங்க டெய்லி ஸ்தோத்திரம் 15 ஸ்தோத்திரம் அல்லது 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் நீங்க போட்டு பாருங்க, அன்னைக்கெல்லாம் அந்த கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். அடுத்து இந்த கிருபை பெருக 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 அது என்னவா மாறும்னா பலமாய் மாறும். என்னவா மாறும்? கிருபை என்னவா மாறும்? பலமா மாறும். பலம் வந்து சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை வாசிக்குவாங்க. சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, 84வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது 84வது சங்கீதம் 7.
பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். எங்க? சீயோனிலே இருக்கு. என்ன இருக்கு? நல்ல கவனிங்க. நீங்க உங்களுடைய பலம் அதிகமாக அதிகமாக அந்த இடம் சீயோனா மாறும். எந்த இடம்? எந்த இடம் சீயோனா மாறும்? இப்போ நீங்க பலத்தின் மேல் பலத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னவா இருக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல எங்க இருக்கீங்க? இப்போ இந்த இடம் என்னவா இருக்கு? சீயோனா. இந்த இடம் மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? இப்போ மாத்திட்டாரு. இப்போ இது என்னவா மாறிடுச்சு? இப்போ அங்க என்னன்னா சியோன் மாத்திரமல்ல, சியோனிலே தேவ சந்நிதி. இப்போ தேவ சந்நிதி இங்க இருக்கு. தேவ பிரசன்னம் இங்க மூடி ரைட்டா? இப்போ இந்த பலத்தின் மேல் பலம் பெருக 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 அது என்னவா மாறுமா? மகிமையா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். மகிமை சொல்லுங்க. தேவ மகிமை, பரலோக மகிமை, உன்னத மகிமை. ஒரு சிலர்லாம் நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்லிடணும்டான்ட்டு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. எப்படி? நீங்க எப்படியாவது இவர் சொல்றது என்ன பண்ணணும்? சொல்லிடணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க. எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. ஆனா அதுல இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் என் வாய் மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் 115 சங்கீதம் அது வாசிக்க போறோம். கர்த்தரை சீயோனே வந்தாலும் தேவ சந்நிதியாக மாறினாலும் ஏன் வாய் திறக்கவே திறக்க. நான் ஏன் திறக்கணும்? அப்ப அவர் ஏன் திறப்பாரு? ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டிடுவாரு. வாயை திறக்கலன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? பூட்டு வரணும் மாட்டாரா? தேவ சன்னதி ஒரு சின்ன விஷயம் நடுவில் சொல்லிடுறேன், ஞாபகம் வருது. ஆண்டு சொல்றாரு, யோனா தேவ சன்னதியை விட்டு விலகி போகும்படி நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு கப்பல் ஏறினானா அவனுக்கு என்ன ஏற்படுத்தினார் ஆண்டவர்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க கிட்ட சொன்னாங்க, மீன். தேவ சன்னதி விட்டு அங்கங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா எது முழிக்கிறோம்? மீன் முழிக்கிறோம். தேவ சன்னதி சியோனை விட மறந்துடாதீங்க. சியோனுக்குள்ள இருக்க பாருங்க, தேவ சன்னதிக்குள்ள இருக்க பாருங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்க பாருங்க. கிருபை ஸ்தோத்திரம் செய்வதால கிருபை கிருபை பெருக பெருக பலமாய் மாறும். பலம் பெருக பெருக என்னவா மாறும்? இப்போ இந்த பலத்தை பெருக பண்ணும்போது 2 Corinthians 3:14 வேகம் போறேன். இப்போ டிப்ஸ்லேயே தான் நிற்கிற இன்னும் செய்திக்குள்ள போகல. இப்போ பாருங்க 2 Corinthians 3:18 வாசிக்கும் போது 3:18 2 Corinthians 3:18 வேகம் பாடுங்க. திறந்த முகமாய் மகிமையை போல கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து அல்லேலூயா ஆமென். உங்க குடும்பம் மறுரூபம் ஆகணுமா? உங்க வியாதி மறுரூபம் ஆகணுமா? உங்க சாபம் மறுரூபம் ஆகணுமா? எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? அது எங்க? கரெக்டா சொல்லுங்க. எங்க ஆரம்பிக்குது? ஸ்தோத்திரத்துல ஆரம்பிங்க. போதும், முடிக்கிறவர் அவர். ஆமென். ஸ்தோத்திரம் என்னவா மாறும்? கொஞ்சம் அப்படியே வாங்க என் கூட. ஸ்தோத்திரம் என்னவா மாறும்? கிருபை என்னவா மாறும்? பலம் என்னவா மாறும்? மகிமை என்னவா மாறும்? அல்லேலூயா. பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மள. ஆமென். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஸ்தோத்திரம், கிருபை, பலம், மகிமை, மறுரூபம். இப்போ நீங்க இதுல எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? நான் இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். பாஸ்டர்மா நன்றி உங்களுக்கு. நான் மறுரூபம் ஆகிட்டே இருக்கேன், தினமும் ஆகிட்டே இருக்கேன். நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லைங்க, நேற்றை விட நான் நல்லா இருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த இடம் சியோன். நான் சொன்ன ஆமென் சொல்லுங்க. சியோன் இந்த இடம், தேவ சந்நிதி. ஸ்தோத்திரம், கிருபை, பலன், மகிமை, மறுரூபம்
எல்லா ஆமீனும் மொத்தமும் பரலும் போயிடுச்சு. திருப்பி அங்க என்ன வரும்? பலமா வரும். இங்கிருந்து போகும்போதே மறுரூபம் ஆகி தான் போகணும். எங்க வந்துட்டீங்க நீங்க? எங்க வந்துட்டீங்க நீங்க? எங்க வந்துட்டீங்க? தேவ சன்னதிக்கு வந்துட்டீங்க. இது சியோன். இபாலா ஷபாலா கபாலா டபாலா ஷதரா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அவர் சும்மா இருக்க மாட்டார். ஒருவேளை உங்க தூதன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தான்னா அவனை ஸ்பீட் ஆக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஏன் தூதன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறான் கொண்டு போறது, இல்ல வர்றதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறான்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஸ்பீட் பண்ண. நல்லா கவனமா கேளுங்க. இப்போ நான் செய்திக்குள்ள போவேன், சரிங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஓகேவா? இதை டெய்லி பண்ணலாம். பண்ணுறதான் டீயெல்லாம் குடிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், வாக்கிங் போகிறோம். இது நான் சொல்லாமல் என்னென்னோலாம் செய்கிறோம். டாக்டர் சொன்னான்ட்டு ஒரு பாஸ்டர் சொன்னார். அவர் வாக்கிங் போயிட்டே இருந்தாராம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் 2 கை தட்டிகிட்டே இருந்தாங்க. வெறும் கை தட்டிகிட்டே இருந்தாங்களாம். இவர் போய் பார்த்தாராம். அது கிறிஸ்தவனும் கிடையாதான். இவர் ஃப்ரெண்டு ஒருத்தரும் அங்கே இருக்கிறாராம். எல்லாம் பல இதை சேர்ந்தவங்க அவங்களாம். என்னையா எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இவர் போய் கேட்டாராம். அப்போ டாக்டர் சொன்னாராம், கை நல்லா தட்டினாக்கா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொன்னான். அதனால இவங்க என்ன செய்யறாங்க? டெய்லி வெறும் கை தட்டுறாங்க. அவன் கடவுளுக்கு தட்டல, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது கை தட்டுறான் அவன். இவர் பார்த்தாரு, இவரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்களா, இவங்க ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டாங்களா, எல்லாம் பார்த்தா பழைய முகமாச்சு, தெரிஞ்ச பசங்களாச்சு இவங்களாம். அப்படி போய் கேட்டா அவன் சொல்றானா, கை தட்டிட்டு இருக்கோம் நாங்க. எது கை தட்டுறானா? அது ஒரு பழக்கம் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனாவது கையாவது தட்டுறான், டாக்டர் சொல்றதுக்காவது கீழ் பண்ணிடுறான். நம்மால் வாயை தந்து சோத்தனே பண்ணது கிடையாது. சோத்திரத்தினால கிருபை, கிருபையினால பலன், பலன் மகிமை, மகிமை மறுரூபமாகும். ஆமென். இயேசுவை போல நம்மை மாற்றும். யாரை போல? இயேசுவை போல மாறுவோம். ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு தேவ சத்தியத்தை கொஞ்சம் நிமிஷத்துல நான் சொல்லி கொடுக்க போறேன். நல்லா கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன். பேசுறாரா? பேசுனாரா? இப்போ பேசிட்டு இருக்காரா? ஆமென். எனக்கும் பேசுறாரு. முதல்ல எனக்கு தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, அவரு கழுதைகிட்ட கூட பேசுறாரு. கழுதையே பேச வச்சுட்டாரு. எதையே பேச வச்சாரு? கழுதையவே பேச வச்சு. அப்புறம் ஆண்டவர் யாருக்குல? ஆனால் 115 சங்கீதம் வாசியம் அப்படின்னா அங்க சங்கீதக்காரன் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஒரு 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமா. 115 சங்கீதத்துல இருக்கிறது. அதுக்கு வாயிருந்து என்ன பண்ணாது? பேசாது, காணாது, கேளாது, முகராது, நடவாது, மாட்டாது. அல்லேலூயா. நாங்களாம் அப்படி இல்லை. நல்ல கவனிங்க. நான் என் வாயிலிருந்து பசுத்தாவை போடுற வார்த்தையெல்லாம் நல்ல நிதானமாக யோசித்தீங்கன்னா தான் அதுக்கு பிடிப்பு கிடைக்கும். சொன்னது நான் திருப்பி சொல்ல மாட்டேன். இப்போ நான் என்ன சொன்னது தெரியுமா? இப்போ நான் வாசித்து முடிச்ச உடனே நாங்கள்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னேன். நாங்கள்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கு தொண்டை இருக்கு, எங்களுக்கு கண்ணு இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்போ அந்த வசனத்தை அவங்க வாசித்தது மாதிரி இப்போ நீங்கள் அதை உங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா எப்படி? அது யாரை பற்றி சொல்லிருக்கு தெரியுமா? அது விக்கிரகங்களை பற்றி சொல்லு. எதை பற்றி சொல்லிருக்குது? அவைகள் இதெல்லாம் செய்யாது. அவைகள் இதெல்லாம் செய்யாது. இப்போ தேவ ஆலயத்துக்கு இந்த மாதிரி செய்யாத ஆட்கள் என்னதான்? தேவ ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் அது செய்யாது. இதை செய்யாதவங்க தேவாலயத்துல உட்கார்ந்தாலும் கூட அவங்க யாரு தான்? நாங்க அப்படி இல்லை. சொல்றேன், நான் அப்படி இல்லை. நான் அப்படி இல்லை. எனக்கு தொண்டை இருக்கு. அல்லேலூயா சொன்னா, ஆமென் சொன்னா,
குட்டி போடுன்னு சொன்னா, கண்ணை மூடுன்னு சொன்னா, நான் அவைகளை போல அல்ல, நான் அவைகளை போல அல்ல. உண்மையா? இது மாதிரி சத்தியம் தெரிஞ்சுக்கிறது நல்லதான், நமக்கு தெரிஞ்சதான். இதெல்லாம் சாதாரண, இதை போய் என்ன பிரசங்கம் பண்ற அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபைகளுக்குள்ள 80% பேர் இப்படிதான் இருக்கான். 80% பேர். நான் சொல்ல தப்பா நினைச்சுக்கிறேன், பாஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃபெலோஷிப்ல 60% இப்படிதான் இருக்கு. என்னம்மா நான் சொல்ல சரிதானா? பாஸ்டர்ஸ் யாருமே எல்லாருமே என்னை விட மூத்த பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களே இந்த 150 மாதிரி தான் இருக்கிறாங்க. பாட்டு பாடி ஆராதனை பண்ணா எலுமின்னா சோத்திரம் சொன்னா கை தூங்கன்னா முடியாது. நாங்களும் யாரு 115 தான் நாங்க. நான் வந்து பெந்தேகோஸ்து சபைகளையும் ஊழியர்களையும் தான் பேசுறேன். மற்ற எந்த ஸ்தாபனத்தை பற்றி பேச மாட்டேன், பேசக்கூடாது. நிறைய அப்படிதான் இருக்கு. நல்ல கவனிங்க. இப்ப ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, உங்கள் ஆண்டவரும் எங்கள் ஆண்டவரும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. கேட்க கூடாதபடி அவருடைய செவி, செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகல. சரியா? இப்படி இந்த சத்தியத்துல ஒரு அடுத்த கட்ட ஆழத்துக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக, திரியேக தெய்வமாக இருக்கிறாங்க. திருத்துவ தெய்வமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? இந்த 3 பேரும் ஒருவனமாக இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசிக்கொள்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? அவங்க பேசிக்கொள்றாங்க. அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்ட ஆழமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் நான் சொல்லி கொடுக்க போறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ அந்த பரலோகத்தின் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதாவது வானம் பூமி படைக்கப்படும் காலங்களிலே, ஆதியாகமம் 1:1 நீங்க வாசிங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு இல்லைங்களா? அந்த 2வது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் இப்போ எங்க அசைவாடி கொண்டிருக்கிறாரு? ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. பிதாவாகி தேவன் ஒன்னொன்னா சொல்லி உருவாக்குறார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, அது நல்லது என்று கண்டார். இப்போ குமாரன் அங்க என்னவா இருக்கிறார் அப்படின்னா, வார்த்தையா இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாச பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது அப்படி இருக்கிறா. 14ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய். அப்போ ஆதியிலே இந்த 3 பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. வார்த்தையா இருந்தார், பிதா உண்டாக்கினார், ஆவியானவர் ஜலத்தின் மேல். இப்ப அவங்க 3 பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குமாரனாகிய இயேசுவை பாவங்களின் மன்னிப்பிற்காக, மனிதனுடைய மீட்புக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் சேர்ந்து குமாரனை எங்க அனுப்புறாங்கன்னா, பூமிக்கு அனுப்புறாங்க. இயேசுவாய் வந்தார், மரியாள் இடத்துல பிறந்தார், அவருக்கு இம்மானுவேல், இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்போ பூமிக்கு யார் வந்துட்டா? இப்போ இயேசு வந்துட்டார். இப்போ பரலோகத்துல அப்ப யார் இருக்காங்க? பிதாவும் பரிசுத்த ஆவியும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னா, 33 வருஷம் முடியும் போது சிலுவையில் அடிக்கிறாங்க. இயேசு மரிக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறாரு. 40 நாள் ஜனங்களோடு கூட அசைவாடுறாரு இருந்தாரு. ஒலிவ மலையிலிருந்து என்ன பண்றாரு? பரமேறி போகிறாரு. போகும்போது ஒன்று சொல்லிட்டு போறாரு, நான் போவேன் ஆகில் தேற்றவானாக பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நானே அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி இவர் போய் 10 நாள் கழிச்சு 50ஆவது நாள் மேல் வீட்டு அறையிலே பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது 120 பேர் கூடி அந்த வீட்டில் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினாரு. இயேசு திருப்பி எங்க போயிட்டாரு அப்படின்னா, பிதா இடத்துல போயிட்டாரு. யார் அனுப்பி வச்சாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவி நம்ம கூடவே இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு சொல்றீங்க? ஆமென்.
பரிசுத்த ஆவியானவராலே தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நானும் அதை நின்று பல மரணங்கள் எனக்கு வந்துச்சு. மரணத்தில் என்னை அழிக்கணும் சத்துரு பல வழிகளை கொண்டு வந்தான். ஆனால் இன்னும் நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபை என்னை தாங்கிறது. கைத்தட்டி யாரும் நினைச்சுங்களேன். நல்ல கவனிங்க, இந்த 3 பேரும் ஒரு சில நேரங்கள் இப்ப நம்ம இந்த பரிசுத்த ஆவி இங்க இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக அப்படின்னு இருக்கு. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும். ஆவினா பரிசுத்த ஆவியானவர். இயேசு அனுப்பிட்டு போனார் பாத்தீங்களா, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க ஆவின்னு. மனவாட்டி யாரு? கத்தவங்க ஆசிரியர் சகோதரி நானும் நாங்க பார்த்தீங்களா, அங்கதான் இருக்குது. நான் தான் மனவாட்டி. அல்லேலூயா. மணவாளன் மேகத்துல வர போறாரு. அல்லேலூயா. ஆமென். மேகத்துல மணவாளன் வரும்போது மணவாட்டி போகணுங்கிறதுக்காக வெளிப்படுத்தின விசேஷத்துல அவன் கடைசியா எழுதும்போது என்ன சொல்லி எழுதிட்டான், ஆவியும் மணவாட்டியாக நாங்களும் வா என்கிறோம், கேட்கிறவனும் வா என்பாராக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் இலவசமா. எப்படியா கையெழுத்தாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தாகம் வந்துச்சு, தாகத்தை உண்டாக்குனவரே அவர்தாங்க. அல்லேலூயா. தாகம் இல்லைன்னா இங்க வரவே முடியாது. தாகத்தை உருவாக்குறதுக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். எனக்கு இயேசுவின் மேலே தாகத்தை உண்டாக்கினார். ஆகியால் தான் கரண்ட் இல்லைனாலும் கூட ஜெபம் பண்ண வந்தேன். நானா வரல, என் மேல தாகத்தை போட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க எத்தனை பேர் எனக்கு தாகம் வேணும்னு கேட்குறீங்க? தாகம் கேட்டா தாகம் தருவாரா? தாகத்தை உருவாக்குவாரா? தாகத்தை உருவாக்குவாரா? சிலுவையில இருந்து சொன்னாரு, தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப தாகங்கிற வார்த்தைக்கு ஏதோ அர்த்தம் இருக்குங்க, ஏதோ இருக்குங்க. தாகத்தினால இலவசமாய் தருவாரா? எப்படி தருவாரா? சரி, நல்லா கவனிங்க. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவங்க ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. யாருக்குள்ளே பேசிக்குவாங்க? பைபிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்ட மாதிரி? சரி, உங்களை கேட்டால் நேரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஸ்பீடாக வந்துட்டே இருக்கு, ஃப்ளோ போயிடும், நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு 3 அல்லது 4 சம்பவங்களை மாத்திரம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்க இந்த சம்பவங்களை குறித்து நீங்க படிக்கணும் அப்படின்னா ஆதி ஆகமத்தில் இருந்தாங்க. ஆதி ஆகமத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க இவங்களே பேசுறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு வாசித்தீங்கன்னா 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும், அது போதும், நேரம் இல்லை. கவனிங்க. இப்ப இவங்க யார் பேசிக்கிறாங்க? யார் பேசிக்கிறாங்க? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும். இப்போ என்ன எங்க இருந்து பேசியிருக்காங்க சொல்லுங்க பாப்பா. எங்க இருந்து பேசியிருப்பாங்க? இப்போ இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஒண்ணு என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு. 1ஆவது நாள் 1, 2ஆவது நாள் 1, 3ஆவது நாள் 1, 5ஆவது நாள் 1, 6 இதெல்லாம் அவங்க படிச்சுட்டே இருக்காங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னால இவங்க ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்றாங்க. இல்லையா? கை தட்டுங்களேன். யார் உருவாக்கு முன்னால? பாஸ்டர்மா சொன்னாங்க, என்ன உருவாக்குறதுக்கு முன்னால. அல்லேலூயா. என்ன உருவாக்குறதுக்கு முன்னால. மற்றதெல்லாம் உருவாக்கும் போது இவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. அப்படி இருக்கா? அப்படி இல்லை. இல்லதானா? இப்போ உங்களையும் என்னையும் படைக்க போவது மட்டும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்களை எப்படி பண்ணணும்? இப்போ வாசிங்க. நமது அப்படின்னு இருக்கு. எப்படிங்க? நமதுல யாரா இருக்கா? யாராரு சொல்லுங்க. பிதா குமாரன் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி பேசுறாங்க. யாரை உருவாக்குறதுக்கு முன்னால? எங்க தாத்தா ஆதாமையும் பாட்டி ஏவாளையும் உருவாக்குறதுக்கு முன்னால என்ன பேசுறாங்கன்னா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாரையும் படைக்கிறதுக்கு முன்னால இவங்க பேசினாங்களே, இதுக்கு முன்னால தேவதூதனை படிச்சிட்டாங்க. யாரை படிச்சிட்டாங்க? பூமி வானம் உருவாகிறதுக்கு முன்னால யாரை படிச்சாங்க? அவங்கள படைக்கும் போதெல்லாம் இவங்க அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு இங்க தெரியல. யார தூதர்களை உருவாக்கும் போது இந்த 3 பேர் உட்கார்ந்து மீட்டிங் போட்டு என்ன பேசினாங்க? நமக்கு
அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒவ்வொரு தூதருக்கும் 6 சட்டை. ஒவ்வொரு தூதருக்கு எத்தனை சட்டை? மனுஷ சாயல் மாதிரி தான் இருந்தானுங்களாம். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன வச்சுட்டாரு அவனுக்கு? அப்போ அவங்க தேவ சாயல் கிடையாது. அவங்க யாரு கிடையாது? சங்கீதம் 8 நீங்க வாசிங்கன்னா, 8ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிங்கன்னா டக்குன்னு சொல்ல வேணாமா? நீங்களா 8ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்குது, தேவ தூதர்களும் வந்துடுறீங்க சற்று சிறிய நாள் படைச்சிட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி, அதுக்கப்புறம் கீழே படிச்சு பார்த்தா எல்லா சிருஷ்டிகளும் மேல ஆளுகை தேவன் கொடுத்தாரு. அவன் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார் அப்படின்னு. யாருடைய பாதத்துக்கு? உங்களையும் என்னுடைய பாதத்துக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கீழ்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து முதல் டிஸ்கஸ் எப்போ பண்றாங்க அப்படின்னா, உங்களையும் என்னையும் படைக்கும் போதுதான் முதல் டிஸ்கஸே பண்றாங்க. மரம், செடி, கொடி, மீன், அது இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அதை பத்திலாம் யாரும் என்னவே படிக்கவே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு பிதா சொல்லிட்டே இருந்தாரு, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா நமக்கு மாத்திரம் ஏதோ ஒண்ணு தனியா என்ன பண்ணாங்க? பேசணும். அப்ப நீங்க சொல்லுங்க, நாம ஸ்பெஷல் தானா? நம்ம ஸ்பெஷல் தானா? உண்மைதானா? சொல்றாங்க நான் ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் சொல்லுங்க பாப்போம். அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி பேசிதான் அவங்கள போலவே என்ன கை தட்டுங்கள, அவங்கள போலவே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எழுதுறார். எதனால? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி எல்லாத்தையும் கீழே அந்த கடைசி 2ஆம் வசனம் வாசிங்க, கொஞ்சம் வேகம் வாசிங்க. 8ஆம் சங்கீதத்துல ஆக்கினீர், சூட்டினீர், தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ எல்லாமே யாரு பாதத்துக்கு கீழே தான் வச்சிருக்காரு ஆண்டவர்? நீங்க சொல்லுங்க, ஏன் பாதத்துக்கு கீழே தான் ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு? ஆமென். தேவ தூதரும் சற்று தான் நான் சிறியவன், அவனுக்கு ரெக்கை இருந்துச்சு, எனக்கு ரெக்கை இல்லை, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவன் தேவ சாயல் இல்லை, நான் தேவ சாயல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் தேவ சாயல் இல்லை, நான் தேவ சாயல். இன்னொரு பெரிய ரகசியம் தெரியுமாங்க? சிங்காசனத்துல அவரோட அவர் மடியில நீங்களும் நானும் உட்காரலாம், தேவதூதர் உட்கார முடியாது. அல்லேலூயா. அவன் எங்க உட்கார முடியாது? அவன் கடைசி வரைக்கும் அவன் நித்தியமா அவன் வேலை தெரியுமாங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனையிலே கர்த்தர் பசுத்தர். அவன் வாயில என்னதான் வந்துட்டே இருக்கணும். சேனையில் கர்த்தர் பசுத்தர். வெளிப்படத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் இரவு பகலும் ஓயாமல் அவன் வேலை எதுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு இரவு பகல் ஓயாமல் காலு கீழே கொடுத்துட்டாரு. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு காலு கீழே தான். ஒரு வேளை கொஞ்சம் முட்டி வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோத்திரம் வராது வாயில. என்ன வராது? கொஞ்சம் ஏதாவது பூமியில் அது இது அந்த அக்கா பேசிச்சு, அந்த அண்ணன் பேசினாரு, அந்த தீர்க்க தரிசனம் நல்லா இருந்துச்சு, அந்த ஐயா கரெக்டாக சொன்னார் என்னை பற்றி, அப்படி இப்படின்ட்டு எங்கேயாவது தேவ சன்னதியை விட்டுட்டு சியோன்னு விட்டுட்டு அங்கே போய் சொல்கிறான், இங்கே சொல்கிறான், அங்கே சொல்கிறான், இங்கே சொல்கிறான்னு ஓடிங்க அப்படின்னா உங்களுக்கு காலு கீழே இருக்கிறதெல்லாம் எங்கே வேணும்? அப்புறம் மேலே மட்டும் இல்லை, தலை மேலே ஏறி உட்காந்துக்கும். ஆமாம். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு லோனு தலை மேலே ஏறி உட்காந்துருச்சு. எது லோன் எங்கே ஏறி உட்காந்துருக்கு? இப்போ எங்கே இருக்கணும்? அது எங்கே இருக்கு? இப்போ எஸ்பிஐல இருக்கு, இந்தியன் பேங்க்ல இருக்கு. இருக்கா இல்லையா? எங்க இருக்க வேண்டியது? எங்க இருக்கணும்? உண்மையா நான் சொல்றது தப்பா? சரிதானா? எங்க வச்சாரு ஆண்டவர்? எங்க இருக்கணும்னு சொன்னாரு? கால் கீழே இருக்கணும். இன்னைக்கு நம்ம போய் மேனேஜர் கை கட்டி நின்று இருக்கோம். யாருக்கிட்ட? மேனேஜர் யார் கால் கீழே இருக்கணும்? மேனேஜர் யார் கால் கீழே இருக்கணும்? உண்மைதானாங்க? என்ன இவர் புதுசா பேசுறது, இந்த ஆள் நான் அடுத்த கூப்பிடாத அப்படின்ட்டு இருக்கேன். சரிதானா?
பரிசுத்த ஆவியானும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு ஒருவரோடு என்ன பண்ணுவாங்களாம், பேசிக்கொள்ளும். சரி, முதல் சம்பவம் எங்க சொன்னா அப்படின்னா, சாயலின்படி நம்மை படைத்தார்கள். சரிங்களா? இப்போ ஏசாயாவுக்கு வாங்க, அங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க. 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு காரியத்தை அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சரிங்க, இங்க யார் பேசுறாங்க பாத்தீங்களா? யார் பேசுறா? பரலோக தேவன் பேசுறார். 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். சரிங்களா? வாசித்து இப்ப என்ன கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரை நான், முதல் வார்த்தை மட்டும் யாரை நான் அனுப்புவேன். இது யார் சொல்லியிருப்பான்? 3 பேர்ல. ஓகேவா? கை தட்டுங்க. இதான் சொன்னவங்களா கை. இதான் என்ன சொல்றேன்னா, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, அதே அவரு அவன் மத்த 2 பேரையும் விடல, 2 பேருமே சேர்த்து வச்சு இப்ப என்ன சொல்றாரு, நமது காரியமாய். யார் காரியமாய்? நமதுனா யாரு? இப்போ பிதா, குமார். இப்ப இந்த 3 பேருமா சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம மேட்டரா, நம்ம விஷயமா யாரு போவாங்க? ஆமென். இப்ப இந்த கேள்வி கேட்கும் போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு ஆண்டவர். அவர்களுடைய காரியமாய் இங்க யாரு இருக்கா? 2-3 பேர் கைது. ஒரு சிலருக்கு இன்னும் புரியல, நீங்க திருப்பி கேட்கிற பாருங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நமது காரியமா யாரு போவா அப்படின்னு ஏசாயா காதுல கேட்கிற மாதிரி பேசினாங்க. யார் காதுல கேட்கிற மாதிரி? ஏசாயா காதுல கேட்கிற மாதிரி பேசினாங்க. இப்போ அவரு கேட்ட அதே கேள்வியை உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். அவர்கள் காரியமாய் இங்க இருக்கிறதுல யாரு போக முடியும்? ஒரு சிலருக்குலாம் இன்னும் என்ன ஆகலன்னா, போகலாமா? 1008 வேலை என் வீட்டுல கிடக்குது, அதைவே என்னால செய்ய முடியல. இப்ப இவங்க 3 பேர் வேற பேசுறாங்கன்னா, அதுவும் ஏன் காதோட பேசுறாங்கன்னா, அதுக்கே இந்த ஊழியக்காரனை நீ கூப்பிட்டீங்க, நாங்க ஏதோ பேசுவாரு ஆசீர்வாதமா 4 வார்த்தை கிடைக்கும் போலான்னு வந்து பார்த்தா இவர் நம்மள வேற மாதிரி கூப்பிட்டு போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க நிறைய பேர் மைண்டுக்குள்ள வந்துச்சு. கேள்வி வந்துட்டாலே போதும், ஏன் வேலை முடிச்சிடும், அப்புறம் அவர் பார்த்துக்கலாம். இப்ப என்ன கேள்வி உங்களை வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் 3 பேசுகிறார்கள். யார் அந்த 3? சொல்லுங்க சுத்தமா. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் பேசுகிறார்கள். ஏசாயா கேட்கும்படியாய் பேசினார்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். இப்போ சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் இருக்கேன். அடுத்த வருஷத்துல ஏசாயா சொல்றார், நான் இருக்கேன், நான் இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும் செய்வேன், மிஞ்சி செய்ய மாட்டேன். நீங்க சொல்றத செய்ய. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சானா, கர்த்தர் சொல்லாததை சேர்த்து செஞ்சானா? நோவா தேவன் சொன்ன திட்டங்களின்படியே செய்து முடித்தானா, இல்ல இவன் எக்ஸ்ட்ரா ஏதாவது செஞ்சானா, இல்ல ஏதாவது குறை வச்சானா? சரி, இப்ப இன்னும் ஒரு ஆளை சொல்றேன், கரெக்டா சொல்லணும். ஆபிரகாம் கூடவே ஒருத்தன் பிரயாணமா வந்தான், லோத்து. லோத்து கர்த்தர் சொன்னதே அப்படியே செஞ்சானா, இல்ல கரெக்டா அப்படியே செஞ்சானா? மோசே மாதிரியே நோவா மாதிரியே அப்படியே அவன் செய்தானா? புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சான்? அவர் என்ன செய்ய சொன்னாரு? அவர் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? மலைக்கு ஓடி போனார். எங்க ஓடி போக சொன்னாரு? மலைக்கு ஓடி போனார். ஆனா இவன் என்ன சொல்றான்? மலைக்கு என்னால ஓட முடியாது, சமமான பூமியில என்ன பண்றேன், ஓடுறேன். மலையில ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தா திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. சமபூமியில போன உடனே இப்போ மனைவி என்ன பண்ணிட்டா, திரும்பி பார்த்துட்டா. அவர் சொன்னதை செஞ்சதுனால அவருக்கு நன்மை உண்டாயிருக்கும், மனைவி இருந்திருப்பா. அவர் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ராவா ஆப்போசிட் கூட கிடையாதுங்க,
எக்ஸ்ட்ராவும் கூட சொல்ல முடியாது. ஆண்டவரே தயவா ஏற முடியாது மலையில. எங்க ஏற முடியாது? மலையில ஏற முடியாது. சமபூமியில போறேன். இவன் இதை எங்க ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை? அந்த மெய்ப்பர்களுக்கு சண்டை வந்துச்சு. யார் யாருக்கு சண்டை வந்துச்சு? யார் யார் மெய்ப்பருக்கு? ஆபிரகாம் மெய்ப்பர்களுக்கும் லோத்து மெய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டு லோத்து அந்த மெய்ப்பர்கள்கிட்ட போயிட்டு சண்டையை தீர்த்து வச்சுட்டு சமாதானம் உண்டாக்கி இருக்கணும். அங்கேயே அவர் வேலை இவன் செய்யல. எங்கே ஆரம்பிச்சிச்சு? இவர் எங்க போய் பிரச்சனைக்கு போறாரு? இப்போ தலைவர்கிட்டே போறாரு. இப்போ அவனுக்கு 2 மேய்ப்பரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சரி பண்ணிட்டா ஆபிரகாம் கூடவே இருந்திருக்கலாம். நீ தனியா அவன் மந்தைய கூட்டிட்டு போக வேண்டிய சம்பவம் வந்திருக்காது. ஆனா அங்கேயே இவன் பிரச்சனை ஆரம்பிச்சான். பாத்தீங்களா? ஆண்டு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இவன் லோத்து ஆபிரகாம் மாதிரி இல்லை. சரி, அந்த டாபிக் விட்டுருங்க. இப்போ நான் என்ன பேச வந்தேன் அப்படின்னா, இப்போ பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரெல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரியே செஞ்சு அப்படியே முடிச்சு வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் ஆண்டவர் சொன்னதோட எக்ஸ்ட்ராவாக செஞ்சாங்க, குறைவாக செஞ்சாங்க. நிறைய பேர் அதே போல செய்யல. இப்போ ஒரு சிலர்லாம் ஒத்துக்கிட்டீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் சொன்னதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியுமா? இல்லை எனக்கு தெரியலையே, டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னதே அப்படியே நம்மளால செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். சொன்னவங்களெல்லாம் கத்த முடிய வைத்தார். ஒன்று சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போன பிறகு உங்க குடும்ப விஷய காரியத்துக்காக கத்துட்டு கேட்கவே கூடாது. உங்க குடும்ப விஷயத்தை கத்தர் முதல்ல உங்ககிட்ட பேசுவாரா, அல்லது அவங்க வேலையை பத்தி உங்ககிட்ட பேசுவாரா? யார் வேலையை பத்தி? முதலாவது இப்போ உங்க வீட்டுல நீங்க காலைல எழும்பி முதல் 1 hour தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக செயல்படுவீங்களா, இல்ல உங்க வேலைக்காக செயல்படுவீங்களா? சரி, இப்படி கேட்கிறேன். அதே அந்த 3 பேரு இன்னைக்கு என்ன டேட்டு? 15ஆம் தேதிக்கு உங்களை கொண்டு செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாரா மாட்டாரா? அவங்க ஆலோசனையின்படி செய்வதற்காக ஒரு திட்டம் வச்சிருப்பாரா? அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சீங்களா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னு கேட்டுங்க. தேவ ராஜ்யத்துல 3 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. ஏசாயா கேட்கிற மாதிரி பேசினாங்க. இன்னொன்னு கவனிங்க, நான் சொல்றேன். என் பேர் பாலுக்காக நாளைக்கான ஏதோ காரியத்தை அந்த 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நான் என்ன செய்யணும்ன்றதை இன்னைக்கு நைட் எனக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு நான் போய் செய்யணும். புரிச்சா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லாரும் வர்றதுக்கு ஒரு பெல் இருக்கு. அந்த இன்டர்வல் டைமுக்கு ஒரு பெல் அடிக்கும், லஞ்சுக்கு ஒரு பெல் அடிக்கும், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வெளியே போகும்போது ஒரு பெல் அடிக்கும். இது கரெக்டாக அடிக்குதா இல்லையா? அதை செய்யறாங்களா இல்லையா? அதே மாதிரி பிள்ளைங்க வராங்க போறாங்க. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். கை வச்சாதான் உள்ள போக முடியும், வெளில வரும். வீட்டில இருந்து வேலை செய்யறதா இருந்தா கூட ஆன்லைன்ல கரெக்டாக என்ன ஆயிடும். இப்போ இதெல்லாம் உலகத்திலேயே இப்படிலாம் இருக்கு. அப்படின்னா ஒரு சிஎம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அப்படியே செகண்ட்ஸ் கணக்கில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வண்டி போற ஸ்பீட்ல இருந்து அவங்க போய் சேர்ற இடத்துல இருந்து அவங்க ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா ப்ரோக்ராமைஸ் பண்ணிட்டு பண்றாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த உலகத்திலேயே இவ்வளோ ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா உங்களும் என்னையும் குறித்து பரலோகத்தில் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு? அப்படி தர மாட்டாரு. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் தான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க வரணும்ட்டு ஏற்கனவே அவர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு. அவர் ப்ரோக்ராம் போட்டு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். ஒருவேளை இவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு மணிக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாறலாம். அந்த டைமை கூட யார் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார்? அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்கிற டைம் நான் முடிச்சுடுவேன். அவர் 2 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். நான் நல்லா கவனிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்னொரு 6 மாதம் இருக்குது இந்த வருஷத்துல. இந்த மீதமுள்ள 6 மாதங்களுக்கும் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவ ராஜ்யத்துல ஒரு பிளான் போட்டு அந்த 3 பேர் வெயிட் பண்றாங்க. செய்யணுமா கூடாது? எப்படி அது தெரியும்? முதல்ல அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டு எனக்காக வச்சிருக்காங்கன்னு மைண்டே வரணும் நமக்கு. முதல்ல
நம்ம மைண்ட்ல என்னதான் இருக்குது? 5ஆம் தேதி EMI, 8ஆம் தேதி இந்த ஆள் வருவான், 15ஆம் தேதி அவங்க வருவாங்க. ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே நம்மளே ஃபீட் பண்ணி பக்காவா ஷெட்யூல் போட்டு வச்சுட்டோங்க. அப்புறம் எங்க அதை பத்தி யோசிக்கிறது? கொஞ்சம் யோசிங்க. உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறேன். நானா பேசல, எனக்கு கதை பேச சொல்றாரு. உங்களை உற்சாகப்படுத்த கதை விரும்புறாரு. உங்களை யூஸ் பண்ண பார்க்குறாரு. ஆமே, உங்களை பயன்படுத்த பார்க்குறாரு. அவர் பயன்படுத்தினா நீங்க என்ன ஆகுங்க தெரியுமா? அவர் யூஸ் பண்ணா எப்படி இருப்பீங்க தெரியுமா? நீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ஆசை விருப்பமோ விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தெரியாது. நீங்க தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். எதை செஞ்சா? யார் வேலை செஞ்சா? ஒரு கன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு நீங்க எங்கேருந்து போகணும்? எனக்காக ஏதோ ஒண்ணு அந்த 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. கையை தட்டுங்கள. கையை தட்டுறவங்களுக்கெல்லாம் அவரோட பிளான அவங்க தெளிவா சொல்லுவார். எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, பள்ளத்தாக்குக்கு போ அப்படின்னாரு. எங்க போக சொன்னாரு? பிலிப்பை பார்த்து சொல்றாரு, வனாந்தரத்துக்கு ஓடு அப்படின்னாரு. பிலிப்பு மட்டும் தான் ஆண்டு கூப்பிடுவார். ஏசாயா கிட்ட தான் பேசுவாரா? எசேக்கியேல் தான் பேசுவாரா? கிதியோனை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போ, இருக்கிற பலத்தோட போ. சொன்னாரா? போ சொல்லியா? அவனு நம்ம போன மனுஷன் தாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு அவன் பெரிய பரிசுத்தமான, அவன் பெரிய நீதிமான, அப்படி இல்லவே இல்லை. உங்களையும் என்னையும் போலதான் அவன். நான் சொல்ற பால் மாதிரி தாங்க அவன். அவனை பயன்படுத்தின ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, இந்த பெலிஸ்தருக்கு பயப்படாத, நான் அவன் கூட இருக்கேன். பவுலை பார்த்து சொல்றாரு, எனக்கு இருப்பேன் உனக்கு பலவீனத்தை என் பலன். பவுலுக்கு மட்டுமா? உங்களுக்கு தானே, எனக்கும் தானே. பவுல் யார் வேலையை செஞ்சான்? யார் பிளானத்தை அவன் செய்தான்? அந்த 3 பேரும் போடுற பிளானை மட்டும்தான் பவுல் செஞ்சான். அதுக்கு முன்னால என்ன பிளான் செஞ்சுட்டு இருந்தான்? இவர் இஷ்டமா போயிட்டே இருந்தார். ஒட்டாரு போட்டு தமசுக்கு போற வழியில ஒரு வெளிச்சம் வச்சு கண்ணு கூட போச்சு. போ அனனியா கிட்ட. சோறு தண்ணி கிடையாம அனனியாவுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, இவனா என் வீட்டுக்கா என்னை பிடிச்சி போயிருக்கிறான் அந்த பயத்துல. ஆனா அவனுக்கு ஆர்டர் சொல்லிட்டாரு, நான் தெரிந்து கொண்ட பார்த்து. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தெரிந்து கொண்டேன். தேவன் என்னை தெரிந்து கொண்டா, தேவன் என்னை தெரிந்து கொண்டா, தேவன் என்னை தெரிந்து கொண்டா. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்தையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக முடிச்சிடுறேன். நீங்கள் மத்தேயுல, மார்க், லூக்கால யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து பூமியில மனுஷனா இருக்கும்போது பிதா கிட்ட பேசினார். அந்த அந்த சமயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம்? பெரிய வேண்டிய வந்த உடனே சிலுவையில் 7 வார்த்தைகள், பொன்மொழி வார்த்தைகள் அப்படின்னா பேசுவோம்ல. அது ரெகுலரா போயிடுச்சு. அது ரெகுலரா போனதுனாலே நமக்கு அதோடைய ஆழம் புரியல. பிதாவே அப்படி கேட்கிறாரு இல்லையா? அப்போ வந்து ஜெபம் பண்ண, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றாரு. உம்முடைய சித்தத்தின்படியே என்ன யார்கிட்ட பேசினாரு? பூமியில இருக்கிறார் இயேசு. எங்க இருக்காரு அவரு? பிதாவை பார்த்து பரலோகத்திற்கு பிதா கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னா, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? பேசினாங்க. அப்ப சிலுவையில இருந்து கூட பேசினார். முதல் வார்த்தை என்ன பண்ணாரு? பிதாவே எங்களுக்கு. இங்க இருந்து யார் கூட பேசுறாரு? பிதா கிட்ட. நீங்க யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா, நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நாமுங்க எப்படிங்க? அந்த நாமல யார் வந்துட்டாங்க? இதா குமாரன். நல்ல கவனிங்க. இதே பைபிள்ல நான் இன்னைக்கு பேசின இந்த கண்டெஸ்ட்டை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பைபிளை கொஞ்சம் தேடி அலசினீங்க அப்படின்னா, இந்த 3 பேரும் வேற எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னு பைபிள்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சாதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எல்லா இடத்துக்கும் இது ரொம்ப ஃப்ராங்காக இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்தாருன்னா, எனக்கு சொல்லி கொடுத்ததை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக கற்று சொல்லி. ஆமாம். இப்போ இன்னைக்கு என்ன நம்ம பேசணும்? நம்ம பிதாவும்
குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் பேசிக்கொண்ட சம்பாஷணைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பேசணும். இதை பத்தி பேசும்போது பரலோகத்துல என்ன ஆகும்? இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அந்த ரெண்டு பேர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இங்க இருந்து எனக்குள்ள இருந்து பேசிட்டே இருக்கிறாரு. அந்த லூயா ரஷ்யா தாரா காபா பாதா தீரா. இப்ப என்ன கேள்வி என்ன அப்படின்னா, நமது காரியமாய் யார் போகும்? ஆமென் ஆமென். நமக்கு எல்லாம் இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க எதிர்க்கிற எல்லாருக்கும் அன்னன்னைக்கு தேவையானதை கர்த்தர் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? அவங்க என்னை பற்றி என்ன பேசிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு நேரமே கொடுக்கல. என்னவே கொடுக்கல. அவங்க 3 பேர் என்னை பற்றி என்ன பேசிட்டு இருக்காங்கிறதுக்கு என்னவே கொடுக்கல. நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குற கேள்வி சரிதானா? உங்களுக்கு யாராவது நான் தப்பாக சொல்கிறேன்னா என்னையும் சேர்த்தா சொல்கிறேங்க. நான் என்னவே டைமே கொடுக்கல. என்னை பற்றி அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன நம்ம தோணுச்சு, இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது, ஆண்டவரே நீங்கள் 3 பேர் சேர்ந்து என்னுடைய லாஸ்ட் டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? என்னுடைய லாஸ்ட் டேவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி எனக்கே கேட்டுக்கலாம். நீங்கள் நான் கேட்டோடனே உங்களுக்கு பயம் வந்துச்சோ? ஐயோ, செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு, அதுக்குள்ளேயே லாஸ்ட் டே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குங்க. ஐயோ, நான் நிறைய செய்ய வேண்டியது காத்துட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள லாஸ்ட் டே பற்றி அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட. உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். உங்களை உடனே எல்லாம் அவர் எடுத்து போக மாட்டேன். ஆமாம், இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. என்ன கூட சொல்கிறேன், என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் மைண்டுக்குள்ளே அது வந்துச்சுன்னு சொன்னேன். நான் கேட்கல, நான் கேட்க மாட்டேன். அதை போய் ஏன் கேட்பானே? ஒன்று வேணா கேட்கலாம். ஏசப்பா மேகத்தில் எப்போ வருவீங்க? மேகத்தில் எப்போ? நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாரா மாட்டாரா? யோசிச்சு சொல்லுங்க. மேகத்துல வர டேட்டை கேட்டா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? பரவாயில்ல, தெளிவாயிட்டீங்க. உங்களுக்கு நான் கை தட்டேன். தெளிவாயிட்டீங்க. கேட்டா என்ன பண்ண மாட்டாரு? ஏன்னா அவருக்கே பிதா ஒருவர் தான். அதை அறியும். இப்போ இவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவரே, குமாரனே இயேசுவே, மேகத்துக்கு நான் உன்னை அனுப்புற டேட்டை மட்டும் என்கிட்ட என்ன பண்ணாத, கேட்காத அப்படின்னு ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. அதை உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, பைபிள் எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா, கை தட்டுங்களேன். அதை மட்டும் என்ன பண்ணாத, கேட்காத. அது மட்டும் சஸ்பென்ஸாகவே தான், அது ரகசியமாக தான். ஏன்னா இந்த ஏசப்பாட சொல்லிட்டா இவர் என்ன பண்றது தெரியுமா? சொல்லிடுறேன். சரிங்களா, நான் இந்த உதவியும் செய்து முடிச்சிடுறேன். ஒருவேளை கற்று சீத்தமாக இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வேறு நிறைய ரகசியம் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அவங்களுடைய கவுன்சில், அவங்களுடைய மீட்டிங், அதில் பேசுகிற விஷயங்களில் ஒரு சிலது உங்களோட நான் பேசியிருக்கிறேன். இனிமே பைபிளில் யார்கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக அவங்க உங்களை கொண்டு வச்ச பிளானை நீங்கள் செய்யவே இல்லை. அதனால் இப்போ நீங்கள் எதை தான் பேசி எதை தான் தேடணும்னா, பைபிளை போட்டு புரட்டி தேடுறதை விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன தேடுங்க அப்படின்னா, ஆண்டவரே இதை போய் தேடுற நேரத்தை விட என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை முதல்ல சொல்லுங்க, அப்புறமா அதை தேடிக்கிறேன். புரிச்சா? ஏதோ பைபிளை கொஞ்சம் வருஷங்களாக படித்து இங்கெங்கே இந்த சம்பவம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால கர்த்தர் என்னை கொண்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட பேச சொல்லிட்டாரு. இப்போ உங்களுடைய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன டேட் சொன்னேன்? நாளைக்கு என்ன டேட்டு? 15ஆம் தேதி. ஆண்டவரே நீங்கள் 3 பேர் என்ன பேசிக்கிட்டு என்னை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு. ஒரு நாளைக்கு பரலோகத்தின் தேவன் ஏதாவது ஒரு வேலையாவது உங்களை கொண்டு செய்யணும்னு நினைப்பாரா மாட்டாரா? நீங்க பாருங்க, நான் இப்போ ஒன்று சொல்றேங்க, கொஞ்சம் தெளிவா இருக்கும். நீங்க பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் இருக்கிறது, ஊழியம் செய்கிறது, இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் நான் சொன்ன லிஸ்ட்ல கிடையாது. எது கிடையாது? இதெல்லாம் நாம அன்றாடமா செய்ய வேண்டியது கடமை. அது என்னது? கடமை. நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா
அவங்க வச்சிருக்கிற ஒரு பிளான், ஒரு திட்டத்தை, ஒரு வேலையை நீங்க ஒரு நாளைக்கு ஒன்னாவது செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆவியானவர் கூட பேசினாங்க. ஆமென். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீங்களோ எனக்கே செய்கிறீர்கள். யாருக்கு? அவருக்கே செய்யணும். யாருக்கு செய்யணும்? நம்ம செய்யணுமா வேண்டாமா? செய்யணும்னு ஒரு வேலையை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருப்பாரா இல்லையா? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க வச்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. உங்க கண்களை கர்த்தர் திறக்க வச்சாரு. உங்க இருதயத்தை கர்த்தர் திறக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு 3 பேர் சேர்ந்து பேசினாங்க. பேசி அவங்க சாயிலே நம்மளை படைச்சாங்களே, அவங்க பேசுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா வேணாமாங்க? செய்யணுமா வேணாங்க? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க, தாழ்மையா கேட்கறாங்க. அவருக்காக ஒரு நாளைக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செய்றீங்க? 6 மணிக்கு டீ இல்லைன்னா நடக்கிறது பாருங்க. வீட்டுல கரெக்டா அந்த டைமுக்கு வேணும். மத்தியானம் சாப்பாடு கரெக்டா 12:30 மணிக்கு வேணும். என்னென்ன மாதிரி வேலைலாம் செய்யணும். ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்னலாம் நடக்குது தெரியுமா? அதெல்லாம் பர்ஃபெக்டா போகுது, எல்லாம் கரெக்டாக நடக்குது. ஆனால் அவருடைய வேலை இசைக்கிட்ட கேட்கும்போது கேட்கிறாரு, திறப்பில் இருப்பதற்கு சுவர் அடைப்பதற்கு 22ஆம் அதிகாரத்தில் 30 வீட்டுக்கு வாசம் நேரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன ஒருத்தர் கூட ஏற்றிக்கோங்க. 22:30 இசைக்கில் திறப்பில் இருப்பதற்கு சுவர் அடைப்பதற்கு ஒருத்தரை தேடுறேன். ஆவடி காமராஜர்ல ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜோமனை போகிறோம், நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நான் சொன்ன புரிஞ்சிச்சா உங்களுக்கு? யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? பிதாவும் குமாரனும் பசுத்தாவியானவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி பேசுறாங்க. உங்களையும் என்னையும் தாயின் கருவில உருவாதுக்கு முன்னாலே பேசி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பவே பேசிட்டாங்க. என்னை பத்தி எப்போ பேசிட்டாங்க? ஆமா, கரண்ட் இல்லாம ஓலை வீட்டுல இவங்க மெழுகுவர்த்தியில உட்காந்து ஜெபம் பண்ணணுன்றது அவர் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க பேசியிருந்தாங்க. அந்த பேசியிருந்ததை நாங்க உட்காந்து செஞ்சோம். இன்னைக்கு கர்த்தர் என்ன எடுத்து பயன்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. அவங்க திட்டத்துக்கு யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவங்களுடைய பிளான் என்னவா இருக்குன்னு காத்திருக்கிறாங்களோ, அவங்கள தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நீங்க ரெடியா? அந்த கவுன்சிலுக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரெடியா? அவங்க பேசுற அந்த ஆலோசனைக்குள்ள நீங்க போக ரெடியா? அதை பத்தி கேட்கணும்னு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர்வம் இருக்கா? தாகம் இருக்கா? அவங்க என்ன பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்க விரும்புறீங்களா? இந்த உலகத்தில் உள்ள இந்த குடும்பம், மனைவி பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாம இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? அப்படி இருக்கிற இடத்துல உங்க பைபிளை மூடி வச்சுட்டு நீங்க கண்ணு மூடி ஏசப்பா கூட பேசுங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுற தெய்வம், என் கூட பேசுற தெய்வம். நீங்க 3 பேரும் சேர்ந்து உங்க பேரை சொல்லுங்க. பாலாகிய எனக்காக நீங்க என்ன பேசுறீங்கிறத தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதை இன்னதென்று அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்க 4ஆம் அதிகாரம் 2வது சொல்லுது, அவர் உங்களுக்கு வழியை போதிப்பார், அவர் உங்களுக்கு பாதையை போதிப்பார், நாம் அதிலே நடப்போம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் உண்டாகும். இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிற தூதனை பார்த்து சொல்லுங்க, அவங்க 3 பேரும் எனக்காக என்ன பேசினாங்க கேட்டு வந்து எனக்கு உடனே சொல்லு. பசுத்தாவியானவர் சொல்ல வைப்பாரு. நீங்க இன்னைக்கு என்ன தேவையோடு இங்கே வந்தீங்களோ அது எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. உங்களதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். தேவர் ராஜ்யத்துடைய வேலை என்னன்னு கேளுங்க. நாளைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்றை செய்யணும்ப்பா, எனக்கு வழி காமிங்க, என்னை கொண்டு போங்க, கூட்டிட்டு போங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னா சொப்பனத்தில் பேசுவார். இல்லை யாரை கொண்டாவது பேசுவார். ஃபோனில் யார் மூலமாவது ஒரு கால் வரும். பரலோகத்திலிருந்து உண்டாகிறது காலாக இருக்கும். தேவன் உங்களை அனுப்புகிற வேலையாக இருக்கும். தேவன் உங்களை அனுப்புவார். இல்லை உங்கள் வீட்டை தேடி ஆளை கர்த்தரே அனுப்புவார் வீட்டுக்கு.
ஏதோ ஒன்றை தெய்வ திட்டத்துக்காக செஞ்சு பாருங்க. உங்கள் வேலையை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். பரலோக தெய்வமே, கொஞ்ச நேரம் இந்த வேறு வசனங்களை வாசித்தோம், தியானித்தோம். திருத்துவர்களாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை எங்களுக்கு கொண்டு செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் ஒருவேளை நாங்கள் செய்யாமல் போயிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்கள் செய்வோம்ப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரணும்னா உங்களை வேலை செஞ்சாகணும். கணத்தினாலும் மகிழ்ச்சினாலும் முடிச்சு விட்டி எல்லாத்தையும் எங்கள் பார்த்து கீழே வச்சதுக்காகவாது நாங்கள் ஏதாவது செய்யணும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும். உங்களுடைய நாமத்துக்கே மகிமை. இயேசு மூலம் கேட்கிறோம்.